Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி சாப்பர்ஸ் கிங்டம் on the island of the strange animals part 3. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சாப்பர் தான் அனிமல் கிங்னு சொல்லி வாண்டடா போய் அந்த பட்லர் கிட்ட சொல்லிட்டான்ல. எதுக்காகன்னா மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக. ஃபர்ஸ்ட் அவனுக்கு நம்பிக்கை இல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே அவர் தான் எங்க அனிமல் கிங்னு உடனே அவனுங்களும் நம்பிடுவானுங்க. நீ மத்தவங்க மேல கைய வைக்கிறத விட்டுட்டு ஏன் கூட சண்டைக்கு வாடான்னு சாப்பர் வம்பிழுப்பானா. அவன் முதல்ல என்னோட ஹார்ன் ஈட்டர்ஸ காலி பண்ணு, அதுக்கப்புறம் உன் கூட எல்லாம் நான் சண்டை போடணுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிக்கிறேன்னு மூஞ்ச இவ்வளவு கன்றாவியா வச்சுட்டு சொல்லுவான். ஏன்னா அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதே பெரிய விஷயம். இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, லூஃபியால ஜோரோவும் செஞ்சு அங்க மாட்டிட்டானுங்க. இங்க வேற நம்ம சாப்பர் மாட்டிட்டான். இருக்கிறது உசோப்பும் நமியும் தான். அவங்களால என்ன பண்ண முடியும்? உடனே உசோப்பு யாரும் கவலைப்பட வேண்டாம், என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, அதுகிட்ட மோதனா திரும்பாது அப்படின்னு தூக்கிட்டு வீசுவானா. நமி பாத்துக்கிட்டே இருந்துட்டு என்னடா பூமரங் திரும்பி வரவே இல்லைன்னு கேப்பா. நான் தான் திரும்பி வராதுன்னு சொல்லி தானே வீசினேம்மா, பூமரங்குனாலே திரும்பி வரணும். பையன் அதுல ட்விஸ்ட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். சாப்பர் பார்த்துட்டு இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம தான் இதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி வாண்டடா அவனே முந்திட்டு ஓடுவானா. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பீதி ஆயிரும், ஐயோ அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஆனா சாப்பர் உசாரு. என்னன்னா அவன் இருக்க சைடு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இவன் தப்பிச்சு ஓடினாலுமே அந்த ஹார்ன் ஈட்டர்ஸ் அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிரும். அதனால ஒரு சைடு அந்த பக்கமா ஓடுவான். உடனே அந்த லூசு பையன் பட்லரும் சாப்பர் ஓடுற டைரக்ஷனுக்கு அப்படியே மாத்தி விட்டுருவான். இதனால இங்க இருந்த மத்தவங்க எல்லாருமே சேஃப். அந்த டைம் கரெக்டா இவனுக்கு 3 பேரும் ஒரு வழியா வந்து சேர்ந்துருவானுங்க. அந்த மொபாம்பி பையன் சாப்பர் எதிர்த்து நின்னு சண்டை போடுவான்னு நினைச்சான். ஆனா அவன் ஓடுறத பார்த்த உடனே இவன் கோலையா இப்படி பயந்து ஓடிட்டு இருக்கான் பானா. பாட போடா லூசு பையன் சொல்லிட்டு சஞ்சயும் சோராவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிடுவாங்க. லூஃபி பார்த்துட்டு நீ அவனை பத்தி கவலைப்படுறீன்னா நீயும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இந்த பேரட் மொபாம்பி கிட்ட வேண்டாம்னு சொல்லும். ஏன்னா இவன் வெறியோட இப்ப போனான்னா கடைசியில அவனுக்கு கொல்லத்தான் செய்வானுங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தானா போய் காப்பாத்தி இருப்பான். ஆனா அவங்க அப்பாவை கொல்லும் போது பேசாம உட்காரு, ஏதாச்சும் எந்திரிச்சு வந்தீங்கன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அவனை மிரட்டி பயமுறுத்தி உட்கார வச்சுதான் போட்டு தள்ளி இருப்பாங்க. சோ அந்த டைம் அவன் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அவங்க அப்பாவையே காப்பாத்தி இருக்கலாமே. சொல்ல போனா ஆல்ரெடி நெஞ்சில நல்லா வாங்கி இருக்கான், அதனாலதான் பயந்துகிட்டு போக மாட்டான். உசோப்பு ஸ்ட்ராங்கா இல்ல என்ன, இல்ல ஸ்ட்ராங்கா இல்லாட்டி என்ன, என்னைய பாத்தியா நான் கூட தான் ஸ்ட்ராங் இல்ல, ஆனா கொஞ்சோண்டு தான் பயப்படுவேன்பா, கால் அப்படியே தண்ணி மாதிரி ஆடும், அவ்வளவு பீதி. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு நம்மளுக்கு கிளம்பிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா சாப்பர் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போனான்ல, அவன் ஒவ்வொரு இடமா ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அப்பதான் அவங்க வரமாட்டாங்கன்னு, ஆனாலும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவான், மலையில ஏறி போவான், கம்பி போட்டு மேல ஃபாலோ பண்ணி வருவானுங்க. இங்க மொபாம்பி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டோம்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, என்ன சொல்றீங்கன்னு கேட்டா அவன் அனிமல் கிங்கும் இல்ல நம்ம ஆளும் கிடையாது, வெளியில இருந்து வந்தவன், இதுக்காண்டி அவனுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உண்மையான அனிமல் கிங்னா அவரோட ஹார்ன்ஸ் வந்து நல்லா கிளைடடா இருக்கும். ஆனா அவனுக்கு அப்படி இல்ல. சோ நம்ம பழைய கிரின் மாதிரி இருக்க வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள அனிமல் கிங்கா செலக்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனா மொபாம்பிக்கு விடுறதா மனசு இல்ல. இங்க நம்ம லூஃபி நமி உசோப்பு இவங்க 3 பேரும் சாப்பரை காப்பாத்துறேன்னு ஏதோ மலையில எல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடுவாங்க. போற இடம் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உடையும். ஆனாலுமே தடைகளை தாண்டி எப்படியாச்சும் சாப்பரை காப்பாத்தியே ஆகணும்னு வெறியோட போவாங்க. இங்க சாப்பர் என்னதான் தப்பிச்சு போனாலும் கடைசியில மாட்டி அவனுக்கு கிட்ட அடி வாங்கி கத்திட்டு இருப்பானா. அந்த சத்தம் லூஃபிக்கும் கேட்டுரும், அங்க மொபாம்பிக்கும் கேட்டுரும். மொபாம்பி நேரா அந்த பழைய கிங்க போய் பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க சாப்பரை கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். ஆனா அந்த ஸ்னேக் என்ன பண்ணிடுவான், ஒரு கிளிஃப்ல வச்சு நம்மால லாக் பண்ணி அங்க வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கிளிஃபை யாரோ ஓங்கி மிதிப்பாங்க, உடஞ்சு நேரா கீழே இருக்க தண்ணியில வந்து விழுவாங்க. மிதிக்கிறாங்கன்னா வேற யாரு, நம்ம சஞ்சி தான். சாப்பர் கீழே விழாம ஜோரோ காப்பாத்திடுவான், அவன் தான் கீழே விழுந்திருப்பான். இப்ப ஸ்னேக்குக்கும் சஞ்சிக்கும் தான் சண்டை. ஏன்னா அவன் தானே உலக அழகான்னு வேற பில்டப் பண்ணா. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா ஜோரோவுக்கும் அந்த ஹாட் டாகுக்கும் சண்டை. சாப்பரை பாத்துக்க ஆள் இல்ல, அவன் பட்லர் கிட்ட மாட்டிட்டான். கரெக்டா அவன் சாப்பரோட கொம்ப உடைய போகும்போதுதான் கரெக்டா லூஃபி என்ட்ரி கொடுத்து பட்லருக்கு ஒரே அடி. கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் அவ்வளவுதான். அந்த பட்லர் வில்ல போய் டைரக்டா சண்டைக்கு வந்தா பரவாயில்லையே, என்கிட்டயே மோதிட்டீங்களான்னு சொல்லி மறுபடியும் அந்த வயலனை வாசிக்க ஆரம்பிப்பானா. அந்த ஹார்ன் ஈட்டர்ஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண வரும். நம்ம லூஃபியுமே அந்த இசையில மயங்கிடுறானே. சோ அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு ஓட லூஃபி அந்த ஹார்ன் ஈட்டர்ஸ் வந்து இடிச்சு அவன் ஃப்ளையிங்ல போயிட்டு இருப்பான். இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும். மொபாம்பி அந்த கிங்க பார்த்து கிரின் லயன் என்ன மன்னிச்சிருங்க, நான் இதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவரோட கொம்பு இருக்குதுல அதை உடைக்க ட்ரை பண்ணுவான். மனுஷன் செத்துட்டாரு, இல்லன்னா ஒரே கவலை இவனை நக்கி வாயில போட்டுருப்பாரு. அப்போ கரசுக்கே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த தப்ப பண்ணா இந்த ஐலாண்ட்ல இருந்து அடிச்சு விரட்டிடுவாங்க. மொபாம்பிக்கு எப்படியாச்சும் சாப்பரை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லையே. அவனுக்கு இதைத்தான் தேடிட்டு இருக்கானுங்க, கொடுத்தா போயிருவானுல்ல. அப்ப அந்த பேரட் வந்து அந்த ரெயின்டியரை விட்டு தள்ளு, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்மளை பத்தி யோசிப்போம். ஏன்னா நமக்கு இப்போ புது அனிமல் கிங் தேவை அப்படின்னு சாப்பரை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு கஷ்டமா போச்சு, ஏன்னா அவன் கிங்கா நடிச்சு இப்ப காப்பாத்தினால்தான் இவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க. இல்லாட்டி அந்த 3 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணி இருக்க மாட்டானுங்க. அதனால இதை கொடுத்து அவனை காப்பாத்தலாங்கிற மாதிரி சொன்னா இந்த சீக்ரெட் பவர் வந்து அனிமல் கிங் கிட்ட மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்.
நார்மல் மனுஷங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணி அவனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதே நேரம் இங்க சஞ்சிக்கும் அந்த ஸ்னேக் மண்டையனுக்கும் சண்டை நடக்குமா? சஞ்சி பாத்தீங்கன்னா அவனோட பெஸ்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுப்பான். ஆனா அவனோட வேகத்துக்கு இவனால ஈக்குவலா சண்டை போட முடியல. செமத்தியா அடி வாங்கி கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போச்சு. அவனை மட்டும் இல்ல, ஜோரோவையும் இங்க போட்டு பொலன்னு அந்த ஹாட்டாக பொலந்து கட்டிட்டு இருக்கான். இதுல வேற இதுதான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கிக், இந்த வாங்கிக்கன்னு பொட்டனியா மிதி விழுது. இங்க சாப்பரும் உசோப்பு அந்த ஹானிட்டருக்கு பயந்து ஓடுவாங்க. சாப்பரால சுத்தமா முடியல. ஏன்னா ஆல்ரெடி அதுகளுக்கு பயந்து ரொம்ப நேரம் ஓடி இருப்பான்ல, அதனால இப்ப டயர்ட் ஆயிருச்சு. உடனே உசோப் என்ன பண்ணிட்டான், அந்த பாறைக்கு அந்த பக்கமா சாப்பரை மிதிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பூமரங்க வச்சிருக்கான்ல அதை தலையில வச்சுக்கிட்டு, நான் தாண்டா நீ தேர்ற ஆளு, வாங்க என்கிட்ட கொம்பு இருக்குது, என்னைய வெட்டிட்டு வாங்கன்னு அவன் வேற ஒரு பக்கமா டைவர்ட் பண்ணி கொண்டு போவான். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம நமி அவனுக்கு டைரக்ஷன்லாம் சொல்லுவான். அப்படி ஒரு முட்டு சந்து கிட்ட போயிட்டு அந்த கொம்பை தூக்கிட்டு வீசுவான். எல்லாம் அந்த கொம்பை எட்டி பார்த்துக்கிட்டு அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கும். அப்போ நமி ஐடியா எடுத்து கொடுப்பா, இங்க இருக்க பாறை எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுறலாம், அதுல முதல்ல இருக்க பாறையை பிளாஸ்ட் பண்ணா போதும்னு. நம்ம உசோப்பு தான் எய்ம் பண்ணி அடிக்கிறதுல கில்லியாச்சே, கரெக்டா வச்சு அடிப்பான். பாறை எல்லாம் ரவுண்டு கட்டி அந்த ஹானிட்டர்ஸால மூவ் பண்ண முடியாம அங்கேயே லாக் ஆயிருங்க. சரி, சாப்பர் எங்க போனான்னு பார்த்தா அவன் அந்த பட்லர் கிட்ட மாட்டிட்டான். ஐ மீன் அவன் விரட்டிட்டு இருக்கான். இப்போ அதே நேரம் இங்க லூஃபி சாப்பரு எங்க இருக்கன்னு தேடிட்டு இருக்கும் போது மேல பாத்தீங்கன்னா மொபாம்பி எதையோ தூக்கிக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். எங்க போறான்னு தெரியல. இங்க சாப்பரை பட்லர் வெட்டிட்டே போய் கடைசியில புடிச்சிட்டான். இனி கொம்பை வெட்டி நான் எடுத்துக்க போறேன்னு போகும்போது தான் கரெக்டா மொபாம்பி வந்து, நீ தேடிட்டு இருக்க கொம்பு இதுதான், அந்த குரோனிங் ட்ரெஷர், இது எங்க ஃபார்மர் கிங் கிரின் லயனோட கொம்பு, உண்மையான ட்ரெஷர்னு சொன்ன உடனே அவனுக்குமே அப்பதான் தெரிய வருது, அட ஆமா இதுதான் அதுன்னு. ஏன்னா மொபாம்பியோட அப்பா அந்த லாக் புக்ல அது தங்க கலர்ல இருக்கும், நல்லா ஷைனிங்கா மின்னும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே இருக்குது. குடுங்கடா இங்கன்னு சொன்னா பொடலங்கா, இதை உங்ககிட்ட கொடுத்துட்டா இந்த ஐலாண்டை யாரு ப்ரொடெக்ட் பண்றது? அதெல்லாம் தர முடியாதுன்னு அவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பான். அவன் விட்டுருவானா என்ன? இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தது இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, எப்படி விடுவான்? சோ வெட்டிட்டே வருவான். கரெக்டா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவானுங்க. மொபாம்பிய கரசுக்கைய புடிச்சுக்கும். அந்த பட்லர் பாத்தீங்கன்னா கீழே விழ வேண்டியது. ஐ திங்க் கீழே இருக்கிறது எரிமலை குழம்புன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சான்னு நினைக்கும் போது கீழே வில கரசுக்கைய கால கைத்த போட்டு புடிச்சிட்டான். சோ இப்ப அது இவனையும் தூக்கிட்டு பறக்க முடியாம முக்கிட்டு இருக்குது. இங்க மத்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு என்னடா இது கொம்ப காணும்னு சொல்லி பதறிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க நல்ல வேளை உள்ள வில்லப்போனவங்கள லூஃபி காப்பாத்திடுவான். இவங்கள புடிச்ச மேல காப்பாத்தின உடனே அந்த வில்லப்பைய பட்லரும் மேல வந்துருவான். இப்ப என்னன்னா சாப்பரை காப்பாத்துறதுக்காக மொபாம்பி இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கான்ல, அதை நினைக்கும் போது லூஃபிக்கு செம ஹாப்பியா இருக்கும். இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருந்த கொம்புகளை காணும். ஐயோ எங்க போச்சுன்னு தேடிட்டு போனா அங்க பட்லர் அதை எல்லாத்தையும் எடுத்து தின்னு அவனுக்கு அந்த சுப்ரீம் பவர் கிடைச்சிருச்சு. அதாவது ஒரு சிங்கமாவே மாறிட்டான். இங்க பாத்தீங்கன்னா சஞ்சய அந்த ஸ்னேக் மண்டையம் போட்டு அடிச்சு கவுத்திட்டான். அப்பனா என்ன பண்ணும், பேசாம இன்னும் 4 அடியை போட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மட்டும் இல்ல உன் க்ரூ மெம்பர் எல்லாத்தையும் கொல்லுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு வாய விட்டவனே, கொய்யால நான் வீக்கா இருக்கேன் தாண்டா என் ஆளுங்க மேல கைய வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன்டான்னு போட்டு துவன்னு துவச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளவுதான், 2-3 அடியில ஆள் காலி, அங்கே மட்டை. அதே நேரம் இந்த ஹாட் டாக் மண்டையன்னு நம்ம ஜோரோவை அட்டின்னு அடிச்சு ஓவரா வாய் பேசி கடைசியில தண்ணிலேயே முகிட்டான். நம்ம ஆளு கிட்ட வாய் பேசலாமா, நான் தான் ஓவர் ஸ்ட்ராங், நீ எல்லாம் வீக்குன்னு வேற சொல்லிட்டான். ஜோரோவுக்கு இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை. வீக்குன்னு சொன்னா விடுவானா? அவனை லாக் பண்ணி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் அசால்ட்டா ஒட்டச்சு தள்ளிட்டு, தம்பி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க, நீ எதை வச்சு ஸ்ட்ராங்னு சொல்ற, ஸ்ட்ராங் என்னன்னு பாத்துருவோன்னு ஸ்கார்ஃப கட்டிட்டு ஒக்காமக்கா அவனை போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவான். அவன் நினைச்சிட்டு இருந்தான் அவனோட கிக்கு தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் கிக்குன்னு, அதுவும் உலகத்திலேயே. ஆனா நம்ம பைய பண்ண சம்பவத்துல இதுக்கப்புறம் அவன் அப்படி நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லன்னா வேற எங்கேயாச்சும் தண்டோரை போட்டுட்டு தெரியவான். கேட்கவா முடியும்? சரி, இப்ப அல்ல கைகளை காலி பண்ணியாச்சு, நீ மெயின் ஆள் மட்டும்தான். அவனை லூஃபி எப்படியாச்சும் பொழந்துருவான்னு பார்த்தா அவன் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாவும் இருக்கான், செம ஸ்ட்ராங்காவும் இருக்கான். லூஃபிக்கு பயங்கரமா அடி மேல அடிதான் விழுந்துட்டு இருக்குது. நம்ம ஆளுகெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கான். அந்த டைம் அவனோட கொம்பை வச்சு லூஃபியோட வயிற்றுலயே ஒரு சொருகு பைய அப்படியே முடியாம ஸ்டன் ஆகி முக்கிட்டு இருப்பான், தூக்கி வீசிடுவான். இவ்வளவுதான் உன்னால முடியுமா? ஆமா, எதுக்குடா தேவையில்லாம அந்த சப்ப பயலுக்காண்டி எல்லாம் வந்து சண்டை போட்டு இருக்கேன். லூஃபிக்கு கடுப்பாயிரும். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. எங்க க்ரூல ரொம்ப முக்கியமானவன்னு கட்டிட்டு கை வலிக்கி விட்டு அந்த மலை மேல இருந்து கீழே விழுவான். உடனே அவனுக்கு சிரிப்பா வரும். இந்த பயலோட முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லைன்னு. அப்ப சாப்பர் அவனோட டாக்டரை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அந்த பீஸ்டா மாணவன் அடுத்து உசோப்பியும் நம்பியும் காலி பண்ணலான்ட்டு திரும்புவான். உடனே சாப்பர், டேய் என்ன தாண்டி தாண்டா நீ அவங்கள தொடணும், உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்பா. தம்பி உனக்கு நல்லது சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, அப்ப வாச்சு உன் குட்டியூண்டு உயிர் மிஞ்சும், இல்லைன்னா தேவையில்லாம செத்துடுவேன்னு மிரட்டுவான். உன்ன மாதிரி ஆளு இந்த ஐலாண்ட்ல இருக்க அனிமல்ஸையும் சரி ஆனிட்டர்ஸையும் சரி ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன்டான்னு சொல்லி அவன் ரம்பிள் பால் யூஸ் பண்ணுவான்ல, அவன் பவரை பூஸ்ட் பண்றதுக்காக அதை வாயில தூக்கி போட்டுட்டு அவனுக்கு புதுசா வித்தையெல்லாம் காமிச்சு சண்டை போடுவான். ஒரு கட்டத்துலங்கும் போது அவன் மண்டையிலே அடிச்சு மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மொபாம்பி ஒரு சைடு அடிப்பான். இப்படியே இவங்க மாத்தி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மொபாம்பி கிட்ட இருந்து ஒரு $1 ஒண்ணு கீழே வந்து விழும். அதுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட போட்டோ இருக்குமா. ஓ இவனோட பையனா நீயே, இப்பதான் தெரியுது இந்த ஐலாண்ட்ல என்னடா மனுஷ பையன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானேன்னு. அப்படி அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே சொல்லுவான். மேட்டர் என்னன்னா மொபாம்பியோட அப்பாவும் அவனும் கொலிக்கு அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு உங்க அப்பா அந்த குரோனிங் ட்ரெஷரை பத்தி என்கிட்டயே மறைச்சிட்டாரு, நான் தாண்டா உங்க அப்பாவை கொன்னேன்னு சொல்லி அந்த கொன்ன ஆயுதத்தையும் வேற காட்டுவான்.
பண்ணுவானா அவனுக்கு செம்ம கடுப்பாயிரும். அட அசிங்கம் பிடிச்ச பைரட்டு நீயா அது அப்படின்னு கத்துன்னு கத்துவான். இப்போ அவன் ஒரு சான்ஸ் கொடுப்பான். இங்க இருந்து ஓடிட்டீனா அந்த ரெயின்டியரை நான் போட்டு தெளிடுவேன், இல்லன்னா உன்னைய தான் வெட்டுவேன்பா. இதே மாதிரி தான் அவங்க அப்பாவை கொல்றதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பான். இந்த டைம் சாப்பரை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு அவனை அலேக்கா தூக்கி பிடிச்சு அமுக்குவானா. அலியில கத்துவான். அந்த தீவுல இருக்க எல்லாத்துக்கும் சத்தம் கேட்கும். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே கண்ணா பின்னான்னு பயங்கரமா அதிர ஆரம்பிக்கும். என்னாச்சு ஏதாச்சும் எரிமலை வெடிக்க போதான்னு டவுட். ஏன்னா இவங்க இருக்கிறது எரிமலை மேல. அந்த இடத்தை சுத்தி புகைய கிளப்பிக்கிட்டு அந்த ஐலாண்ட்ல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வேகமா வரும். என்ன எல்லாம் சாக வந்திருக்கீங்களான்னு கீழே ஒரு முட்டு தான் முட்டுவான். வந்துட்டு இருந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருக்க பாறைக்கு நடுவுல மாட்டி கண்ணா பின்னான்னு கந்தலாயிருவாங்க. சொல்ல போனா செம்ம பவர்ஃபுல்லா மாறிட்டான். லூஃபி வந்து பார்த்துட்டு அவனுக்கு வெறி முத்தி போச்சு. சோ வந்து கண்ணா பின்னான்னு அடிப்பான். மெயினா கம் கேட்லிங் அட்டாகலாம். ஆனா அதெல்லாம் அவனுக்கு சுத்தமா வலிக்கவே இல்ல. என்ன கண்ணா இப்படி எல்லாம் பண்ண நீ ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு கொம்ப வச்சு லூஃபி அட்டாக் பண்ண வருவான். நம்மால தடுத்து பிடிச்சிருவான். அது பயங்கர சூடா இருக்கும். நான் தாண்டா இப்ப அந்த ஐலாண்டோட கிங்கு, என்னைய எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் பில்டப் வேற பயங்கரமா பண்ணுவான். அட லூசு பையல, நீ எல்லாம் கிங் இல்ல, மத்தவங்களை காப்பாத்துறக்காண்டி எவன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் நின்னு போராடுறானோ அவன் தாண்டா உண்மையான கிங்கு. உன்னால மத்தவங்களுக்கு அழிவு மட்டும் தாண்டா, அதனால உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு அந்த கொம்பை பிடிச்சி வெறியில தூக்குனதுல அவனோட கொம்பு சில்லா உடஞ்சு மேல இருந்த ஹேர் எல்லாம் காணாம போய் ஏதோ உரிச்சு வச்ச கோழி மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் லூஃபி கட்டுப்பாயி ஒரே அடி. எந்த கிரகத்துக்கு போனானோ தெரியல, ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு பறந்தான். சரி ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சது. எல்லாத்துக்கும் இருந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணியாச்சு. ஏன்னா இவனுக்கு தான் பல வருஷமா இந்த ஐலாண்ட்ல இருந்து இங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே உசுர வாங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ 3 பேத்தையுமே மட்டம் பண்ணியாச்சா. மொபாம்பி இனிமேட்டு நான் ஸ்ட்ராங்கா மாதிரி இங்க இருக்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். யார் என்னைய போக சொன்னாலும் சரி இந்த ஐலாண்டை விட்டு நான் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா இந்த ஐலாண்டுக்கு முக்கியமான ட்ரெஷரே அந்த குரோனிங் ட்ரெஷர் தான். அதாலதான் இந்த ஐலாண்டே செழிப்பா இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா இப்ப அது மொபாம்பியால வீணா போச்சு, ஐ மீன் அழிஞ்சு போச்சு. அதனால எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்பான். அது மட்டும் இல்லாம பண்ண தப்புக்கு தண்டனையா இந்த ஐலாண்டை விட்டு போயிடறேன்னு வேற சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து அவனுக்கு கிரீடம் போட்டு விடும். எதுக்குன்னா இவனை இப்ப எல்லாரும் கிங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நான் இந்த ஐலாண்ட்ல இருக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன செல்லித்தனமா பேசுற, எங்களுக்கு வேணும் மொபாம்பின்னு அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் சாப்பாட்டு வந்து நீ எங்க கூடவே இரு, இது ஒரு சூப்பரான ஐலாண்டு, நல்லா இருக்கும், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசி பார்ப்பான். ஆனா சாப்பர் எப்படி விட்டுட்டு வர முடியும்? அவன் நான் ஒரு பைரட் பா, உனக்கு தான் பைரட்டை பிடிக்காது, எனக்குன்னு ஒரு க்ரூ இருக்கு, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாதும்பா. அப்ப அந்த டைம் லூஃபி சாப்பர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு அவன் கீழே விழும்போது சொன்னானே, அதை யோசிச்சு பார்த்துட்டு கரெக்ட் தான், அவங்கள விட்டு இவனை பிரிக்க முடியாது, அதனால இங்க இருந்து போங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க முட்டாள்களா, எங்க வேணாலும் போங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த எரிமலை வெடிச்சு உள்ள இருந்து அப்படியே காத்து பயங்கரமா அடிக்குமா. அந்த சூரியன் சன்செட் ஆகிறதுக்கும் சுத்தி அந்த கிரவுன் மாதிரி கிளவுட்ஸ் இருக்குது, அதை பார்க்கும் போதும் அந்த ஐலாண்டுக்கு கோல்டு கலர்ல ஏதோ கிரவுனை மாட்டி விட்ட மாதிரியே இருக்கும். மணி வேற டங்கு அடிக்குமா. சோ ஹெவனே இந்த மாதிரி மொபாம்பிய நியூ அனிமல் கிங்கா ஏத்துக்குச்சு. உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மொபாம்பி தான் இனிமேட்டு புது அனிமல் கிங், சூப்பர் அப்படி எப்படின்னு. அவனுக்கு சாப்பர் போறானேன்னு கவலை தாங்க முடியல. அவன் தெளிவா சொல்லிடுவான், என்னதான் நம்ம பிரிஞ்சாலும் எப்பவுமே நம்ம நண்பர்கள் தான், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம், நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு 2 பேரும் கதறி அழுவானுங்க. சரி ஒரு வழியா அந்த தீவோட பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சாச்சு, நீ கிளம்ப வேண்டியதானே. சோ வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கப்பல்ல அள்ளிக்கிட்டு அப்படியே செம டயர்ல போவாங்க. ஏன்னா நைட்டு பூரா செம பார்ட்டி. என்னதான் இவங்க முக்குனாலும் கடைசியில அந்த கிரவுனிங் ட்ரெஷர் இவங்களுக்கு கிடைக்கல. இது கிடைக்கலன்னா என்ன, வேற ட்ரெஷரை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் ஜாலியா பேசிட்டு போகும்போது திடீர்னு அவங்க கப்பல் பாத்தீங்கன்னா கண்ணா பின்னா அதிரும். என்னடா இதுன்னு கேட்டோட உசோப்பு மறுபடியும் சாப்பரை பயமுறுத்துவான். பெரிய கிராப்பு, பெரிய மீனெல்லாம் அப்படியே பெரிய வாயோட பயங்கரமான பல்லோட இந்த ஏரியால சுத்திட்டு இருக்குது. மேபி அது உன்னை வந்து கவலான உடனே அவன் வழக்கம் போல பதறுவான். எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். லூஃபி பார்த்துட்டு அடுத்த ஐலாண்டுக்கு கப்பலை விடுங்களே, ஜாலியா அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றதோட இந்த மூவிக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.